ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சரித்திரங்களில் பகவான் எல்லாருக்கும் பொதுவானவன். யார் பகவான்கிட்ட பக்தி பண்ணுறார்களோ அவர்களுக்கு பகவான் கிருபை பண்ணுவான். இது பகவானுடைய தன்மை அப்படிங்கிறத விளக்கிற மாதிரி பிரகலாத சரித்திரம் சொல்லப்பட்டது. ஒரு அசுரன்னோ ராட்சசன்னோ பிசாச்சன் பைசாச்சன்னோ ஒரு குரங்குன்னோ ஒரு சண்டாளன்னோ ஒரு பிராமணன்னோ எந்த வித்தியாசமும் பகவானுக்கு கிடையாது. பாவபக்திகா புக்கா சோயி ஜோகஜுக சுனஹி பாவே பகத பூலதிய ராம திவானே நிஜ பதவா கோ தேவே व्याध कोन आचार किया था ध्रुवती उमर तोटी कहम गजेंद्र पटाता विद्या जाति विदुर की कटवी क्या मरधूमि उग्रसेन की सूरत क्या कुब्जाही भारी धन से राम मिलत नहीं ध्याने सुधा ममाजी कहत कबीरा सुर भाई साधो प्रेम मिलत है भक्ति जंतर मंतर लटपट से नहीं राम भजन से मुक्ति सियावर रामचंद्र की जय राधावती कृष्ण चंद्र की जय गौरीपति चंद्रचूड की जय पवन सुत हनुमान की जय 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 सुनो सुनो साधो जी राजा राम का हो. ஒரு ஆச்சரியமான விஷயம் இது. இதை பகவானுக்கு எந்த பேதமும் கிடையாதுன்னு ஒரு பிராமணனா ஒரு ஹிந்துவா சொன்னா நம்புறமோ இல்லையோ, ஒரு கபீர்தாஸ் சொல்றார், ஒரு இஸ்லாமியர் சொல்றார், எனக்காக பகவான் ராமன் அடி வாங்கினான்கிறார். இது மாதிரி எத்தனையோ பக்தர்கள் பகவானுடைய கருணையை முழுமையாக அனுபவிச்சவர்கள். அதுல அந்த சரித்திரங்களில் சொல்லிட்டு வரும்போது இந்திரத்யும்னன் ஒரு பாண்டிய ராஜா அகஸ்தியருடைய சாபத்தினால யானையா பிறந்தான். அவர் அவமரியாதைப்படுத்தினான் கர்வத்தினால. நீ மதத்தை அடைஞ்சிருக்கிறதுனால மதமுடைய யானையா போன்னு சபிச்சார். அவன் 3 மலைகளை உடைய பார்க்கடல்ல உள்ள ஒரு வனாந்தரங்களில் காட்டில் பிறந்து குடும்பத்தோட சுத்தறான். அந்த கூட்டத்துக்கே தலைவனா இருக்கான். யானை அப்படின்னா பொதுவா கூட்டமாக தான் இருக்கும். யானைகளுடைய தலைவன் இருக்கும், அது சொல்றது தான் அது கேட்கும். அது பொதுவா யானைக்கு மெயின் சத்ரு எதுன்னா சிங்கம் தான். சிங்கத்துக்கு யானைக்கு தான் ஒத்துக்காது பொதுவா. அதனால இந்த யானையானது எப்படி இருந்தது அப்படின்னா, இதனுடைய வாசனை மல வாசனையை கண்டு சிங்கம் பயந்து ஓடுமா. எத் கந்த மாத்திரா ஹரையோ கஜேந்திராக வியாக்ராதயோ வியாழமிருகாஷ்ட கட்காக. அதுக்கு மேலே உள்ள வியாலி, அதுக்கு மேலே உள்ள சரபம், இவைகள்லாமே பயந்துட்டு போகும். அந்த அளவுக்கு பலசாலி. சாதாரண யானைன்னு யானையே சின்ன யானை பெரிய யானை நோஞ்சா குண்டு எல்லாமே பார்க்குறோமோ, இது மகாபலம் பொருந்தின யானை. பொதுவாக ஆண்களுடைய பலத்தை பற்றி சொல்லும்போது யானையினுடைய பலத்துக்கு நிகராக ஒப்பிடுவார்கள். மகாபாரதத்திலேயே பீமனை பற்றி சொல்லும்போது தசநாக அப்படிங்கிறார். நாகம்னா யானை. 10 யானை பலம் உடையவன் பீமன். இதெல்லாம் இன்னைக்கு வர்ணனை இல்லை, அதெல்லாம் வர்ணனை கிடையாது, உண்மை. இன்னைக்கு அந்த அந்த சக்தி நமக்கு யுகாந்தரமானதுனால மாறி போயிடுது. நம்ம அப்பா தாத்தா இருந்தா ஆக்கிருதி ஆரோக்கியம் தெம்பு அது நம்மக்கிட்ட இல்லைங்கிறது நமக்கே தெரியறது. ஒரு 3-4 தலைமுறைக்குள்ளேயே இந்த மாற்றங்களை நாம் பார்க்குறோம்னா, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முன்னாடி இருந்தவர்கள் இப்படி தான் இருந்திருப்பார்கள் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்?
அப்போ புராணங்கள் என்ன சொல்றதோ அதை தான் நம்பி ஆகணும். நாம அந்த அளவுக்கு பலமா இருந்திருக்காருங்க. அந்த அளவுக்கு கஜேந்திரனும் பலமா இருந்திருக்கான். கூட்டத்தோட ஒரு நாளைக்கு அவன் ஜலம் குடிக்க வந்த இடத்துல ஒரு முதல்ல அவன் காலை பிடிக்க, மற்ற யானைகள்லாம் அவனை காப்பாற்ற முயற்சி பண்ண முடியாத போது இவனை விட்டுட்டு போக, அந்த முதலையோட இவன் போராட, ஒரு நாள் 2 நாள் போராட்டம் இல்லை, 1000 வருஷம் இந்த யானையும் முதலையும் போராடுறது. சமசஹஸ்ரம் யகமன் மஹீபதே சப்ராணயோச்சித்ரமமம் சதாமராஹ. 1000 வருஷம் யானைக்கும் உயிர் போகல, முதலைக்கும் உயிர் போகல, பிடிச்சபடியே நிற்கிறது. இந்த முதல்ல சாப்பிடவும் இல்லை, விடவும் இல்லை, மற்ற யானைகள்லாம் வந்து காப்பாற்றவும் இல்லை. கஜேந்திரனுக்கோ உடம்புல உள்ள தெம்பெல்லாம் அப்படியே குறைஞ்சு போயிடுது. இவனை காப்பாற்றிக்கிறதுக்கு தெம்பு கூட விட்ட இல்லைப்ப. ஆனால் உயிர் போகல, முதலையும் விடல. அவன் நினைக்கிறான், ஒன்றும் என்னை பிடிச்சிட்டு இருக்கிற முதல்ல சாப்பிடாதனால அதுக்கு உயிர் போயிருக்கணும், இல்லை நானும் ஒன்றும் சாப்பிடாதனால எனக்கு உயிர் போயிருக்கணும். 2 பேருக்குமே உயிர் போகல, இன்னும் மிச்சம் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? ஒருத்தர் சாகும்போது உயிர் போகாமல் இழுத்துன்னு இருப்பான். அந்த காலங்கள் எல்லாம் பார்த்தேன்னா ரொம்ப நாளாக இழுத்துட்டா என்னமோ குறை இருக்கு, என்னமோ மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் சத்தியம். சமீபத்தில் என்னோட அனுபவத்தில் சொல்றேன். ஒரு மாமி கஷ்டப்பட்டு ஒரு சொத்தை சேர்த்தா, அந்த சொத்தை சரியானபடி ஒருத்தட்ட கொடுக்காதனால அந்த மாமிக்கு உயிர் போகல. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷமா அந்த மாமி கஷ்டப்பட்டு இருக்கான்னு நான் யோசனை பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயத்தை கேட்டு, இந்த சொத்தை கரெக்டானபடி நீங்கள் கொடுத்துட்டேன்னா அந்த மாமியோட குறை நிவர்த்தி ஆகும்னு. அதே மாதிரியே அந்த மாமி டாக்டரை பக்கத்தில் வச்சுன்னு கை நாட்டிலாம் வச்சு அந்த சொத்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு. மறுநாளைக்கு செத்துப்பட்டு, மறுநாளைக்கு காலமாயிட்டு. ஏன்னா அது மிச்சம் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும். காலத்தினால உயிர் போகுங்கிறது விஷயம் வேற, அது வேற விஷயம். மனசுல இது மாதிரி இருக்கும். கிராமங்கள்லையும் சொல்லுவா, நெஞ்சு வேகல்லேம்பா. தனக்கு ஏன் உயிர் போகல? அப்ப யோசனை பண்றான், பூர்வ ஜென்மத்தில் இவன் பகவான வழிபட்ட அந்த ஸ்மரணை வர இப்பதான் வரது. தான் என்னவா இருந்தோ, எப்படி பகவானை பூஜை பண்ணினோ, அகஸ்தியருடைய சாபத்தை அடைஞ்சு இந்த நிலைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே பிராக்ஜன்மணி அனுசுக்ஷிதம்னு பூர்வ ஜென்மத்தில் பகவானை எப்படி அவன் வழிபட்டானோ, ஸ்தோத்திரம் பண்ணானோ, அதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்தோத்திரமா பண்றான். இங்க யானை வாயை திறந்து பேசுறதுக்கு அதுக்கு சக்தி கிடையாது. ஆனா எண்ணம், பேச்சு உலகத்துல எல்லாருக்குமே உண்டு. பேசப்படுகின்ற மொழிகளா அது வெளிப்படாம இருக்கலாமே தவிர மொழிங்கிறது உண்டு, பேசப்படாத மொழிகள் உண்டு. ஒரு நாயை நாம கூப்பிடுறோம், ஜவா ஜவா வா, கிட்டக்க ஓடி வர. கொஞ்சம் கவனிச்சு கேட்போம். நான் கூப்பிடுறேன் ஜவாபான்னு, நான் கூப்பிடுறேங்கிறத அதை தெரிஞ்சுட்ட உடனே இவன் நம்மை கூப்பிடுகிறான்னு தெரிஞ்சுதானே வரது. இவன் நம்மை கூப்பிடுகிறான்ங்கிற அந்த எண்ணம் அதுக்கு எந்த மொழியில வந்திருக்கணும். அது என்ன, தமிழா, இங்கிலீஷா, ஹிந்தியா, என்ன மொழி? அப்ப அதுக்கு ஒரு மொழி இருக்கு. அதுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் மொழி இருக்கு. சப்தமாகவும் இருக்கு, சப்தம் இல்லாமையும் இருக்கு, எண்ணமாகவும் இருக்கு. பேசப்படுகின்ற மொழிங்கிறது சிலது தான். அதுவே எத்தனை சொல்றோம் நாம். இவன் அதை அனுசரித்து மனசுனால அந்த பகவான ஸ்தோத்திரம் பண்ணினத்த வியாசர் பகவானுடைய அவதாரமா இருக்கிறதுனால அதை கேப்சர் பண்ணி நமக்கு கொடுக்கிறார். அந்த எண்ணங்களை நமக்கு வெளிப்படுத்துறார். அவன் என்ன பகவான ஸ்தோத்திரம் பண்றான் அப்படின்னா, இன்ன
பகவான் இன்ன பெயர் இன்ன வடிவம் அப்படின்னு அவன் சொல்லலை. ஓம் நமோ பகவதே தஸ்மை யதயேதச்சிதாத்மனி புருஷாய ஆதி பீஜாய, எல்லாத்துக்கும் காரணமான வஸ்துவை நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றான். சர்வகாரண வஸ்துங்கிறான். அந்த சர்வகாரண வஸ்துவை அவன் சொல்லும் போது 3 வகையான திருஷ்டாந்தத்தை சொல்றான். எதிலேருந்து இந்த உலகம் உண்டாச்சோ, எதனால் இந்த உலகம் உண்டாச்சோ, எதில இந்த உலகமானது நிலை பெற்று இருக்கோ அப்படிங்கிறான். கவனிச்சு கேட்கணும். எதிலேருந்து உண்டாச்சோ, எதனால் எவனால் உண்டாச்சோ, எதில நிலை பெற்று இருக்கோ அப்படின்னா இதெல்லாம் வேதாந்த விஷயம். ஒரு பானையை குயவன் பண்றான். அந்த பானை வரத்துக்கு என்ன காரணம்? 2 காரணம். ஒன்று குயவனார், இன்னொன்று மண்ணு. மண்ணை எடுத்து குயவன் பானை பண்றான். மண்ணும் ஒரு காரணமா இருக்கு, குயவனாரும் ஒரு காரணமா இருக்கார். மண்ணை பத்தி சொல்லும் போது, குயவனாரை பத்தி சொல்லும் போது நிமித்த காரணம் அப்படின்னு சொல்றது. மண்ணு மூல காரணம், குயவனார் நிமித்த காரணம். இது மாதிரி இந்த உலகம் உண்டாரத்துக்கு பகவான் என்ன காரணமா இருக்கான்? மண்ணு மாதிரி இருக்கானா, குயவனார் மாதிரி இருக்காரான்னா 2 காரணமாகவுமே பகவான் தான் இருக்கான். மூல காரணமாகவும் அவன் தான் இருக்கான், நிமித்த காரணமாகவும் அவன் தான் இருக்கான். அப்படின்னா உபாதான காரணமாகவும் அவன் தான் இருக்கான், நிமித்த காரணமாகவும் அவன் தான் இருக்கான். நிமித்த காரணம் குயவனா, உபாதான காரணம் மண்ணு. மண்ணுங்கிற பொருள் எடுத்துருக்கான். அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தை பகவான் படைக்கும் போது ஒரு மண்ணுன்னு ஒரு பொருள் எடுத்துட்டு பகவான் குயவனார் மாதிரி இந்த உலகத்தை உண்டாக்கினார்னா அடுத்தது ஒரு கேள்வி வரும். இந்த மண்ணுங்கிற பொருளை யார் படைச்சான்? அது எப்படி உண்டாச்சு அப்படின்னு. அப்படி இல்லை, 2ம் ஒரே காரணம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு சிலந்தி வலை கட்டுறது, 8 கால் பூச்சி வலை பின்றது. அந்த வலைக்காக தனியா எங்கேருந்து ஒரு பொருளை கொண்டு வரதா என்ன? அது வாயிலேருந்தே தான் நூலை விடுறது. அது வாயிலேருந்து நூலை விட்டு வலையை பின்னி அதுல அது தங்கறது. அது மாதிரி பகவான்கிட்டேருந்து இந்த பிரபஞ்சம் உண்டாகி அந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே பகவான் அந்தராத்மாவா தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிசத்து ததனு பிரவிஷ்யா அப்படிங்கிறார். அதை படைச்சு அதற்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணி அதை சலனப்படுத்துறான் பகவான். இப்ப இது ஒரு விஷயம். இதெல்லாம் பியூர் அத்வைத்தம். பாகவதன் சொல்றதே துவைத்தம் இல்லைஞ்ச, ஒரே காரணம்தான். இதுல இன்னொரு அடுத்த ஒரு கேள்வி வரும். இது ஒரு பொருள் இன்னொரு பொருளா ஆகும்போது அதுல டிஃபரண்டான உற்பத்தி இருக்கு. ஒரு விதைய பூமியில போடுறோம் நாம, சீடு, அது ஒரு மரமா இருக்கு. அதுக்கு காரணமான விதை என்னாச்சு? அதுதான் மரமா இருக்கு. ஆனா விதைங்கிறது அழிஞ்சு போயிடுது. இதுக்கு நல்லா கேட்டுக்கோங்க, இதை மனசுல வச்சுக்கோங்க. ஒரு அம்மா ஒரு குழந்தைய பெக்கறா, குழந்தைய உண்டாக்குறா. உண்டாக்கின அம்மாவும் இருக்கா, உண்டான குழந்தையும் இருக்கு. முதல்ல நான் சொன்னத அந்த மரத்துல உண்டாக்கின விதை அழிஞ்சு போயிடுத்து, உண்டான மரம் மட்டும்தான் இருக்கு. எதுலேருந்து அந்த மரம் வந்ததோ அதுக்கு மூலமான விதை நாசமாயிடுது. இங்க அம்மா அப்படியே இருக்கா, குழந்தையும் அப்படியே இருக்கு, மூலமும் இருக்கு, உண்டானதும் இருக்கு. ஒரு பாலை காய்ச்சி உரல் ஊத்தி தயிர் கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து நெய்யா நாம காய்ச்சும் போது பால், தயிர், வெண்ணெய், நெய்யின்னு 4 நிலையை அடைஞ்சாலும் ஒரே பொருள் 4 விகாரத்தை அடையிறது, 4 மாறுபாட்டை அடையிறது. அந்த பால் தான் இந்த வெண்ணெய்னாலும். இப்ப பால் இருக்கும், அங்க
இல்லை. மூணு வகையான சிருஷ்டியை சொல்றேன் வேணாம். பால் நெய்யா இருக்கு, அப்ப விகாரத்தை அடைஞ்சிருக்கு. பால் தான் நெய்யா இருக்கு, ஆனா பாலோட வடிவம் இல்லை. விதை மரமா இருக்கு, விதை நாசமா எடுத்து மரம் இருக்கு. தாய் குழந்தையை பெக்கும் போது தாயும் இருக்கா, குழந்தையும் இருக்கு. இந்த 3 விதமான டைப் சிருஷ்டியில பகவான் இந்த பிரபஞ்சமாக ஆகிறான். உலகமே அவன்தான்னா என்ன மாதிரி? பால் நெய்யானா மாதிரி பகவான் உலகம் ஆகிறானா? விதை மரமானா மாதிரி பகவான் ஆகிறானா? தாய் குழந்தையா இருக்கா மாதிரி ஆகிறானா? மூணுமே இல்லை. அப்புறம் நிர்விகார வஸ்துன்னு சொல்றது பிரம்மத்தை. விகாரமே அடையாதவன்கிறது. பிரம்மம் பிரம்மமாவே இருக்கு, பிரபஞ்சமா இருக்கு. எப்படி சார்? நான் புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு தங்கத்தை எடுத்து மோதிரம் பண்றோம், மோதிரம்னு சொல்றோம். அந்த மோதிரத்தை உருக்கிட்டா தங்கமா போயிடும். காயின் எடுத்து மோதிரமா பண்றோம், கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்தையும் போட்டு உருக்கி காயினா பண்ணிடுறோம். முன்னாடியும் தங்கமா இருந்தது, மோதிரமாச்சு, தங்கமாச்சு. மோதிரமா இருக்கும் போது அதுல ஏதாவது மாற்றம் இருக்கான்னு? தங்கமா தான். மோதிரமா பண்ணினா இது தங்கமா இருக்காது, இது செப்பா போயிடும், இது வெள்ளியா போயிடும், இது இரும்பா போயிடும் அப்படின்னு சொன்னா நம்ம மோதிரம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அது தங்கம் தங்கமாவே இருக்கும் அப்படிங்கிறத மோதிரம் பண்றோம். நாம் வேண்டாங்கும் போது திருப்பி தங்கமா பண்ணிக்கிறோம். இப்ப 3 நிலையிலையும் 3 காலத்திலையும் தங்கம் தங்கமாவே இருக்கு. தங்கமா இருக்கிறதே இருந்தது, மோதிரமா பண்ணினப்புறமும் தங்கமா இருக்கு, அழிச்சப்புறமும் தங்கமா இருக்கு. இதுக்கு திரிகாலம்னு பேரு. இந்த திரிகாலத்திலையும் சத்தியமானதான் சத்தியம்னு சொல்ல முடியும். பிரகிருதிங்கிறது மோதிரம் மாதிரி ஒரு வடிவம். இந்த மோதிரம்ங்கிறது உண்மையா, தங்கம்ங்கிறது உண்மையா? அதுல தங்கம்ங்கிறது தான் உண்மை. மோதிரம்னு சொல்றேன்னா நீ சொல்ற, மோதிரம்னு நீ சொல்ற, ஒரு வடிவத்தை நீ கல்பிக்கிற. அது மாதிரி சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படிங்கிறது. பிரம்மன் தான் சத்தியம் அப்படிங்கிறது. கண்ணுக்கு தெரிகிற இந்த பிரபஞ்சத்தை எப்படியா மித்தியன்னு சொல்ல முடியும், பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும்னா இப்ப நான் சொல்ற மாதிரி தான். மோதிரம்ங்கிற ஒரு சப்தத்துக்கு என்ன பொருள்? அதுதான் இந்த கேள்வி. மோதிரம் அப்படின்னு சொல்றமே அந்த சப்தத்து அது சத்தியமானதா அப்படின்னா இல்லை. இப்ப அந்த வடிவத்தில் இருக்கே தவிர அதுல உண்மையில என்ன இருக்குன்னா தங்கம் தான் இருக்கு. அது மாதிரி சர்வம் பிரம்மமயம். சதாசிவம் பிரம்மேந்திரால் சொல்றாரு, அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் சர்வம் பிரம்மமயம். எல்லாம் பிரம்மமயம் பிரம்மமயம் அப்படிங்கிறாரு. இதைத்தான் அவன் சொன்னான். இப்படி அவன் சொன்னதுனால எல்லாத்துக்கும் மூல காரண வஸ்துவான பரமாத்மாவை பத்தி அவன் ஸ்தோத்திரம் பண்ணினத்தினால ஆதி மூலமேன்னு அவன் கூட்டான்னு சொல்றது. மற்ற தெய்வங்கள்லாம் இவன் பண்ணின ஸ்தோத்திரத்தை பார்த்துட்டு இவன் நம்மளை சொல்லலைன்னு விலக எல்லாத்துக்கும் மூல காரணமான பரமாத்மா சந்தோமயேன கருடனேன்னு வேதமாகிற கருடன் மேல பகவான் கிளம்பி வரா. வேதம் தான் கருடன். அதனாலதான் கருட வாகனம் ரொம்ப ஸ்பெஷல். உற்சவ காலங்களில் 10 நாள் உற்சவம்னா கருட சேவையை விட்டுற மாட்டா யாருமே. மற்ற உற்சவங்களை பார்க்கலனாலும் கருட சேவை பார்க்கணும்னு வருவா. அது மாதிரி சிவன் கோவிலில் போய் பார்த்தேன்னா ரிஷப வாகனம் பார்க்கணும்னு வருவா. 10 நாள் கபாலீஸ்வரர் உற்சவத்தில், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உற்சவத்தில் எத்தனையோ வாகனம் உண்டு. கல்பக விருட்சம் உண்டு, காமதேனு உண்டு, ராவணனே ஒரு வாகனமாக இருப்பான். இதெல்லாத்தையும் தாண்டி ரிஷப வாகனம்ங்கிற அன்னைக்கு வருவான். அன்னைக்கு பார்த்துடணும் பகவானே. ஏன்னா
அங்க தர்மோவை ரிஷரூப திருக்கு அப்படின்னு தர்மமே ரிஷபமா இருக்குங்க. இந்த வேதமே கருடனா இருக்கு. வேதம்தான் பரமாத்மாவை தாங்கி வரது. வேதம் சொல்லலைன்னா பரமாத்மாவை நாம் அறியவே முடியாது. வேதம்தான் நமக்கு பரம்பொருளை காண்பிச்சு கொடுக்கிறது. வேதம் சொல்லல அப்படின்னு சொன்னா பரம்பொருள்னு ஒண்ணு இருக்குன்னே நாம் புரிஞ்சுக்க முடியாது. மிருகம் மாதிரி இருந்திருப்போம் நாம். அதனால வேதம் மாதா, அம்மா. அம்மா சொன்னதான அப்பா தெரியும். அது மாதிரி தர்மம், தர்மத்தினுடைய மேல பகவான் இருக்கான். தர்மத்தை அதனாலதான் சிவகோவில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அந்த நந்தியோட 2 கொம்போட இடுக்கு வழியா சிவனை பார்ப்பான். நந்தியோட காதிலவே சொல்லுவோம் நாம. அப்படின்னா என்ன? தர்மத்தின் மூலமாக சிவனை பார்க்கிறோம். அதனாலதான் அந்த பாராளுமன்றத்துல செங்கோல்ல நந்தி வைக்கிறது. ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கா இது சோழராஜன் சைவன் அதை கொண்டு வச்சிருக்கா, இது வைஷ்ணவர்கள். இதுல நிறைய நாமே நமக்குள்ள குளறுபடி பண்ணிக்கிறோம். அதனால சொல்றேன், இந்த சைவம் வைஷ்ணவம்ங்கிறதெல்லாம் சித்தாந்தமா மாறினது பிற்காலத்துல தான். வேதங்கள்ல எல்லா தெய்வத்தை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா தெய்வங்களுடைய வழிபாடும் வேதங்கள்ல இருக்கு. இஷ்ட நிஷ்டைங்கிறது எல்லாருக்குமே உண்டு. இந்த தெய்வத்தை ரொம்ப பிடிக்கும் எனக்கு, இந்த தெய்வத்தை ரொம்ப பிடிக்கும்னு தனித்தனியா சொல்லலாம். ஆனா வேதம்ங்கிறது எல்லா தெய்வத்தை பத்தியும் பேசுறது. எல்லாம் பரமாத்மாவோட வடிவங்கள்னு சொல்றது. பரமாத்மாவோட வடிவங்கள். அதனாலதான் பர்திருஹரி அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல பரமேஸ்வரனா இருக்கட்டும், ததாபி பக்தி தருணேந்து சேகரே, பரமேஸ்வரனுக்கும் சிவபெருமானுக்கும் நாராயணனுக்கும் பேதம் கிடையாது. ந வஸ்து பேதா, எனக்கு அது தெரியும். ஆனா என்னோட இஷ்டம்ங்கிறது சிவபெருமான்ட்ட அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும் அவரோட. இந்த தர்மம்ங்கிறது தான் ரிஷப வாகனத்துல இருக்கிறதுனால ராஜா தர்மத்தை தான் நிலநாட்டணும், அதை காமிக்கிறதுக்கு தான். இந்த பூஜை மணி மேல, அந்த கதையோட ஒரு சம்பந்தத்துக்காக சொல்றேன், பூஜை மணி மேல நந்திகேஸ்வரர் இருக்கும். இதுக்கும் வைஷ்ணவா வச்சிருக்கிறதுக்கும் காரண காரியம் கிடையாது. இந்த பூஜை மணி மேல இந்த நந்தி இருக்கிறது ஒரு காரணத்தினால. என்ன காரணத்தினாலன்னா, சிவ பூஜையை முடிச்சா அந்த பூஜை முடிஞ்ச உடனே இந்த பிரசாதத்தை நேரம் எடுத்துக்க கூடாது. இந்த ரிஷபத்தை வச்சு இந்த பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணினதான அந்த ஜலத்தை அவருக்கு அபிஷேகம் பண்ணி பரமேஸ்வரன்டேந்து ஒரு நிர்மால்ய புஷ்பத்தை எடுத்து நந்திகேஸ்வரத்தை வச்சுட்டு பரமேஸ்வரனுக்கு நைவேத்தியம் பண்ணினத்தை அந்த காலத்தில் பூஜையில் சம்பிரதாயம் உள்ளவாளுக்கு தெரியும். நைவேத்தியம் ஆன உடனே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு போவா சாதத்தை. திருப்பி அந்த நைவேத்தியம் நந்திகேஸ்வரருக்கு பண்ணிட்டு அப்புறம் நாம் எடுத்துக்கணும். வானராவண சண்டேச நந்தி விரும்பி, அதுக்கு நந்திகேஸ்வரன் தனியாக வடிவம் கிடையாதுங்கிறதுக்காக பூஜை மேலே வச்சுட்டா. உடனே பூஜை மேலே வச்சிருக்கிறதுனால இது சைவ மணிங்கிறதுக்காக சங்கு சக்கரத்தோட வைஷ்ணவ மணி. இதுக்கு பிரயோஜனம் உண்டு, அதுக்கு வேலை கிடையாது. புரியுறதா இல்லையா? அது மாதிரி இந்த செங்கோலுங்கிறது தர்மத்தை நிலநாட்டுறதுக்காக உள்ள விஷயம். அது கருடன்கிறவன் வேத வடிவமானவர். அவர் வர அவரை ஸ்தோத்திரம் பண்றார். கஜேந்திரன் பகவான் வந்த உடனே அந்த தாமரை குளத்துல இருக்கிற புஷ்பத்திலேருந்து ஒன்னு எடுத்து பகவான் மேல போடுறான். ரொம்ப கஷ்டப்பட்டு சொந்த சரசி உருவலேன கிரஹீத ஆர்த்தஹ திருஷ்ட்வா கருத்மதிஹரிம் கம்பாத்த சக்கரம் உக்ஷிப்ய சாம்புஜகரம் கிரமாஹ கிருச்ச்ராதி நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே. நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே.
நாராயணா அகிலகுரோ பகவன் நமஸ்தே. இது கஜேந்திரன் சொன்ன வாக்கர். இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணும். நாராயணா அகிலகுரோ பகவன் நமஸ்தே, நாராயணா அகிலகுரோ பகவன் நமஸ்தே. நாராயணிய பாராயணங்கள்லாம் பண்ண ஒரு தசகத்துக்கு ஒரு தடவை இதைத்தான் சொல்லணும். நாராயணா அகிலகுரோ பகவன் நமஸ்தே அப்படின்னு. உருவலையனேங்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாலும் ஒரு தாமரைப்பூவை பிக்கிறதுக்கு இந்த கஜேந்திரனோட பலம் எப்பேற்படுறது தெரியுமோ? ஒரு மரம் இவன் போற பாதையில இருந்ததுன்னா அந்த மரத்தை சுத்தின்னு போக மாட்டான், மரத்தை தும்பிக்கையால பிடிக்கி தூக்கி போட்டு போவோம். ஒரு பெரிய பாறை இருந்ததுன்னா பாறையை தும்பிக்கையால தூக்கி போட்டுட்டு போவான், மலையை உடைச்சுட்டு போவான். அந்த பலங்கள்லாம் இப்ப எங்க போச்சு? பொதுவா ஒரு மனிதனுக்கு கர்வம்ங்கிறது 3 பலத்தினால வரும். உடம்பு பலம், பணபலம், பதவி பலம், சகாய பலம். நான் எனக்கு ஃப்ரெண்டு இருக்கா, அப்பா இருக்கா, அம்மா இருக்கா, தாத்தா இருக்கா, பாட்டி இருக்கா, அப்படி 3 விதமான பலம். இது ஆச்சாரியால் பஜகோவிந்தத்தில் சொல்றார். மா குரு தன ஜன யௌவன கர்வம். தன ஜன யௌவன. தனம்னா பணம், பணத்தினால திமுதா இருப்பான் சில பேர். ஜனத்தினால பதவியினால, பணம் பதவி ரெண்டும் ஒண்ணுதான். பதவியினால திமுதா இருப்பான், ஜனத்தினால திமுதா இருப்பான். நான் யார் தெரியுமா? என்ன சமூகம் தெரியுமா? என்னை சுற்றி எத்தனை பேர்? இவன் அப்படிதானே பேசிட்டு இருக்கா. எல்லாரும் என் மேலே கையை வச்சா என்ன ஆகும் தெரியுமா? அப்படிலாம் சொல்லுவான். யௌவனம், நான் எப்பேற்பட்டவன் தெரியுமாம்பான். இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. பதவியும் நிரந்தரம் கிடையாது, பணமும் நிரந்தரம் கிடையாது, இந்த கூட்டமும் நிரந்தரம் கிடையாது, இந்த உடம்பு பலமும் நிரந்தரம் கிடையாதுங்கிறது கஜேந்திரன் கதையில நிரூபணமானது. இவன் பதவியும் போச்சு, இவனை சுற்றி இருக்கிற யானைகள் எல்லாமே இவனை விட்டுட்டு போச்சு, இவன் உடம்புல உள்ள பலமும் போய் ஒரு தாமரை பூவை கூட பிக்க முடியல அவனால். சில வயசான தாத்தா சொல்லுவது, பார்த்து ஏந்துக்கோங்கோ, முன்னாடி பின்னாடி தரணும்னா. இப்பதான் அப்படி யார்த்தே தவிர அந்த காலத்துல நான் எப்படி தெரியுமா இருப்பேன்? அந்த காலத்துல பேசிட்டு இருக்க வேண்டியதான். அந்த காலத்துல நான், அந்த காலம் போச்சு, நிற்காதுன்னு அர்த்தம். அதனால திமிரா இருக்கக்கூடாது. இந்த தாமரை பூவை போட காம்போட போட, பிச்சு கிச்செல்லாம் போடல, அந்த காம்பு அப்படியே நீளமா தொங்கும். இந்த தாமரை பூவை தான் குருவாயூரப்பன் கையில வச்சுருக்காரு. சாதாரண பெருமாள் கையில பார்த்தோம்னா தாமரை பூ காம்பு கிள்ளி இருக்கும். குருவாயூரப்பன் இருக்கிற தாமரை பூ கால் வரையில் இருக்கும். இந்த குருவாயூரப்பன் தான் கஜேந்திரனை காப்பாற்றினவர். குருவாயூரப்பன் கையில உள்ள தாமரை பூ தான், கஜேந்திரன் கொடுத்த தாமரை பூ தான் குருவாயூரப்பன் வச்சுட்டு இருக்கார். நாராயணா அகிலகுரோ பகவன் நமஸ்தே அப்படின்னு கஜேந்திரன் தான் கூப்பிட்டார். அப்படிங்கிற இந்த கதையை குருவாயூர்ல 1958 எங்க தாத்தா சொன்ன போது கேசவன் ஒரு யானை கீழே இருந்தது. 10 நிமிஷம் கத்தினது. அங்க அப்ப கூட்டம் கிடையாது. அந்த கதை அந்த காதல வெயிலா மாதிரி அது பொண்ணு நிறுத்தி இருந்தான். என்னத்துக்கு கத்துறதுன்னே பாகனுக்கு தெரியல. 10 நிமிஷம் கத்தினது. அப்புறம் கீழே தாத்தா கதையை முடிச்சுட்டு வந்து அதுக்கு தடவி கொடுத்து ஒரு வாழைப்பழத்தை, கண்ணெல்லாம் கண்ணீர். அதை யானைன்னு சொல்ல முடியுமா? குருவாயூரப்பனை தன்னை தவிர இன்னொரு யானை மேல ஏத்த விடாது. இன்னொரு யானை மேல ஏத்தவே விடாது சீவேலி. அதனாலதான் இந்த குருவாயூரப்பன் சந்நிதியிலேயே இந்த கஜேந்திரனுடைய தந்தத்தை வச்சிருப்பான். எத்தனையோ யானை பொழுது முடிஞ்சா சீவேலிக்கு வந்து குருவாயூரப்பனை ஏற்றினாலும் கேசவனுக்கு சமானமா யானை கிடையாது. அது யானைன்னு சொல்ல முடியுமா? இது மாதிரி 1000 பக்தர்கள் ஏதோ ரூபத்துல பகவானை அனுபவிச்சிருக்கார்கள். பகவான் கஜேந்திரனுடைய சமீபத்தில் வந்து சக்கரத்தை எடுத்து முதலையினுடைய வாயை அறுத்து கஜேந்திரனுடைய காலை பிடிச்சி தொட்ட உடனே கஜேந்திரனுடைய வடிவம் மறைஞ்சு கஜேந்திரோ பகவத் ஸ்பரிசாது விமுக்தா அஜ்ஞான பந்தனாது. இவன் வடிவம் மாறி விஷ்ணு பார்ஷதர்களாயிட்டான். அந்த முதலையும் ஒரு ஹூகுன்னு ஒரு கந்தர்வன். அவன்
பகவான் கைப்பற்ற உடனே சாப விமோசனமாகி அவனும் போனான்னு அந்த சரித்திரம் சொன்னார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்போதும் ஓயாச்சண்டை ஒழியாச்சண்டை. ஒரு சமயம் துர்வாசர் வந்து இந்திரனுக்கு மணித்வீபத்திலேருந்து அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வர வழியில் சொர்க்கத்தில் பிரசாதம் கொடுத்தார். குங்குமமும் புஷ்பமும் கொடுத்தார். பகவானுடைய பிரசாதம் அப்படின்னா அப்படி கண்ணில் ஒத்திண்டு கால்படாத இடத்துல வைக்கணும். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. குப்பையில் போடுவா. குப்பையில் அந்த காலத்தில் நிர்மால்யத்தை குப்பையில் போட மாட்டான். ஒரு செடி மாதிரி இருக்கும், செடியில் கொட்டுவா, கீழே இல்லை ஒரு குழி தோண்டி கொட்டுவா. அபிஷேகம் பண்ண ஜலத்தை சாக்கடையில் கொட்ட மாட்டா, துளசியில் விடுவா, இல்லை மரத்தினுடைய வேரில் விடுவா. இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். இன்னைக்கு நாம் இருக்கிற வாழ்க்கையில் பூஜை பண்ணுறதே பெரிய விஷயம். இதெல்லாம் சொன்னால் எங்கே போகணும்? அப்படி தான் இருக்கு. ஆனால் இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நிர்மால்யங்கிற அந்த பகவானுடைய பிரசாதத்தை கை கால் படுற இடத்துல வைக்கக்கூடாது. இவன் என்ன பண்ணினா, கொடுத்த உடனே அதை கண்ணிலையும் ஒத்திக்காம ஐராவதங்கிற யானை மேலே வச்சான். அது கீழே தள்ளி விட்டு காலை போட்டு மிதிச்சுது. உடனே துர்வாசருக்கு கோபம் வந்தது. உனக்கு திமிருன்னு, பணத்திமிரு, பதவி திமிரு, அதனால இப்படி நடந்துக்கிறேன், உன் கையை விட்டு பதவி போகக்கூடாதுன்னா இப்போ எடுத்து போன தேவதைகளும் அசுரர்களும் சண்டை வந்து பகவான்கிட்ட வந்தார். ஏற்கனவே அடி வாங்குறதாங்கல்ல, இவர் வேறு சாபத்தை கொடுத்தா, எங்களுக்கு பலத்துக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுங்கிறதே பகவான் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை சாப்பிட்டா நீங்கள் நல்ல பலசாலியாகலாம், இரவாத நிலையும் அடையலாம்னு சொல்ல, அசுரர்களையும் சேர்த்துன்னு தான் அதை கடைய முடியும், அதனால் அவர்களை கூப்பிடுன்னு சொல்ல, வருவார்களானால் உனக்கும் அமிர்தத்தில் பங்கு தரேன்னு சொல்லுனால் சொன்ன உடனே வந்தால் மேரு பர்வதத்தை, மந்தர பர்வத மலையை மத்தாக வச்சிருந்தார். வாசுகிங்கிற பாம்பை கயராக வச்சிருந்தார். சமுத்திரத்தில் போட்டால் அந்த மலை முழுகிறதே பகவான் கீழே கூர்மாவதாரம் எடுத்து தாங்கினார். அந்த மலையை அசைக்கவே முடியல. பாம்பை போட்டு சுற்றினாலும் அசைக்க முடியல. பகவான் நடுப்பில் நின்று 2 கையால் அப்படி இழுத்து கொடுத்தார். கடைய ஆரம்பித்தா அந்த பாம்பு வாயிலேருந்து விஷத்தை கக்கிறது. பார்க்கடலில் உள்ள அழுக்கெல்லாம் திரண்டு விஷமாக மாறி போயிடுது. ரெண்டும் சேர்ந்து ஆழம் ப்ளஸ் ஆழம் ஆளாளமாக. அதுக்கு பயந்துன்னு எல்லாரும் ஓட சிவபெருமான்ட்டு போய் சரணமடைய. சிவபெருமானை சுற்றி ஒரு 26 வியூகங்கள் உண்டு. எப்படி பகவான் 24 அவதாரங்கிறமோ அது மாதிரி தட்சிணாமூர்த்தி, சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர், நடராஜா, இதெல்லாம் சாந்தமூர்த்திகள்னு பேர். அதில் ஒரு வடிவம் கல்யாண சுந்தரர்னு பேர். பெரிய கோவில்களில் போனால் கல்யாண சுந்தரர்னு இருப்பார். கோவிலில் மதுரை முதலிய கோவிலெல்லாம் பார்த்தா கல்யாண சுந்தரர்னு இருப்பார். அது பரமேஸ்வரன் அவர். அது பகவானோட பிரதிபிம்பம். அது மாதிரி அந்த கல்யாண சுந்தரரை கூப்பிட்டு பகவான் இந்த விஷத்தை கொண்டு வர சொன்னார். இது தமிழில் உள்ள கதையாகவும் இருக்குது, பெரிய புராணம்னு இருக்குது. அதனால் தமிழில் எப்படி இருக்குன்னா, சுந்தரா அப்படின்னு பகவான் கூப்பிட்டான். உடனே திரும்பி பார்த்தார் அவர். அவ்விடத்தை இவ்விடம் கொண்டான். அவ்விடத்தை, விஷம்ங்கிறத விடம்பா, இவ்விடம் கொண்டா அப்படின்னு உடனே அதை திரட்டி ஒரு தீபாவளி மருந்து மாதிரி உருட்டி கொண்டு கையில் கொடுத்துட்டார் சுந்தரர். அதை பக்கத்தில் இருந்த பார்வதி, மகாவிஷ்ணு இவர்கள்ட்ட அனுமதியை பெற்றுண்டு பகவான் சாப்பிட அது கண்டத்திலேயே தங்கிடுத்து. ஏன்னா வெளியில் விட்டால் கண்ணுக்கு தெரிகிற உலகம் அழிஞ்சு போயிடும், உள்ளே சாப்பிட்டா வயத்தில் இருக்கிற உலகம் அழிஞ்சு போயிடும். அதனால் நடு கழுத்தில் வச்சிருந்ததுனால இந்த இடம் நீளமாக போயிடும், கருத்து நீளமாக போயிடும். பலபலன் பளிங்கு மாதிரி தங்கம் மாதிரி இருப்பார் சிவபெருமான். ஸ்வேத கண்டன்னு பேர் பகவானுக்கு. இந்த நீளம் தங்கினத்தினால நீலகண்டன் ஆயிட்டார். இது அப்படியே மணி மாதிரி டால் அடிக்கிறதுனால ஸ்ரீகண்டன். ஸ்ரீகண்ட், சிவபெருமான் பேர் என்ன? ஸ்ரீகண்டன். அப்படி பகவான் மேலே பார்க்கடல் கடைஞ்சா பலவிதமான வஸ்துக்கள் வந்தது. 1000 இதழோட கூடின ஒரு தாமரையில் மகாலட்சுமி வரும். சகசிரதல பத்மம்னு இருக்கு.
1000 இதழ் இருக்க முடியுமா ஒரு பூவுக்கு? புராணங்கள்ல இருக்கு சில விஷயங்கள்லாம். நான் சமீபத்தில் கேரளாவில் பார்த்தேன், அந்த பூவை பார்த்தேன். நான் என்னல்ல, நிச்சயமா அதில் எப்படி இருந்தாலும் சாதாரண பூ கிடையாது. 1000 கிட்ட இருந்திருக்கும் அதில் உள்ள அவ்வளோ எதழ்கள். அதை அடுத்து நான் என் ஃபோட்டோவில் கூட போட்டிருக்கேன், ஃபேஸ்புக்கில் கூட. சகசிரதள பத்மம் அப்படின்னு. அந்த பத்மத்தில் தாமரையில் மகாலட்சுமி வர ரிஷிகள்லாம் ஸ்ரீசூக்த விதானத்தினால பூஜை பண்ண, அவள் கையில் வச்சிருந்துக்கிற மாலையை பார்த்த உடனே இவள் கல்யாணத்துக்காக வந்திருக்காள்னு தெரியாது. ஸ்வயம்வரம்னு பேர். உயர்ந்த ராஜகுமாரிகள்லாம் இச்சா ஸ்வயம்வரம்னு கையில் மாலை வச்சுருப்பாள். யாரை விரும்புகிறாளோ அவள் கழுத்தில் போட்டால் அவர் கணவன். அப்புறம் விதிவத்தா கல்யாணம் பண்ணிப்பாள். மகாலட்சுமி கையில் மாலையை வச்சுருக்காள் அப்படின்ன உடனே மகாலட்சுமி வேணும் அப்படின்னு நினைக்காதவ அந்த உலகத்தில் உண்டு. மகாலட்சுமி வேணும். ஒரு ஆச்சரியம். ஒரு குடும்பியாக இருந்து பணம் தேவைன்னு ஒருத்தன் ஆச்சரியப்பட்டா கூட நியாயம், ஆசைப்பட்டா கூட அது நியாயம். சர்வசங்க பரித்தியாகம் பண்ண சன்னியாசி கூட கவலைப்படுறாரு. அவனை பிடிக்கலாமா, இவனை பிடிக்கலாமா, ஸ்பான்சரை பாரு, அதை பாரு, இதை பாரு. ஃபண்டு தேவை. நீங்கள் காரணம் 1000 சொல்லலாம், ஆனால் எல்லாரும் ஆயிட முடியுமா? பரமாச்சாரியால் காலத்தில் தொட்டது கிடையாது பணத்தை. சந்நியாச தர்மம் பணத்தை கையால் தொடக்கூடாது. பணத்தை கையால் தொட்டது கிடையாது. பணம் வேணும்னு ஒருத்தட்ட ஆச்சாரியால் சொன்னது கிடையாது. அந்த ஆச்சாரியா பரமாச்சாரியால் இப்போ எல்லாரும் பரமாச்சாரியால கொண்டாடுறால். ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் அப்படின்னு போச்சு. பரமாச்சாரியாலோட புகழ் நாளுக்கு நாள் ஜாஸ்தியாக போகிறது. ஒரு விதத்தில் பார்த்தா அது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் மாதிரியும் ஆயிடுச்சு. இப்போ பரமாச்சாரியால் கோவில், பரமாச்சாரியால் பூஜை, பரமாச்சாரியால் இது, அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் போகலை. ஆனால் உண்மையாக பரமாச்சாரியாலோட பழகினவாளுக்கு தான் நான் சொல்றது புரியும். உண்மையாக பரமாச்சாரியாலோட பழகிறதே தான் அதெல்லாம் அந்த ஒரு எளிமையெல்லாம் ஒருத்தர் நினைச்சே பார்க்க முடியாது. இப்படி இத்தினூண்டு இடத்துக்குள்ள சுருட்டின்னு பரமாச்சாரியால் படுத்துப்பான். ஒரு 2.5 அடிக்குள்ள இப்படி இந்த இடத்துல பரமாச்சாரியால் படுத்துருக்கான்னா அந்த இடத்துல நான் படுத்திருந்தேன் ராத்திரி முழுக்க. ஒரு நாள் ராத்திரி முழுக்க அண்ணாபிஷேகத்தன்னைக்கு 84 அன்னைக்கு மறுநாள் ராத்திரியும் வச்சுட்டு கார்த்தால எழுந்துட்டு அந்த மடமே அப்போ பார்த்த வாழ்ந்து தெரியும். அந்த மடம் ரொம்ப இதுவாக இருக்கும். உள்ள தொட்டி இருக்கும், பரமாச்சாரியால் குளிக்கிற இடம் எல்லாம் ஒரு விதமான ஒரு அனுக்கிரகம். அது ரொம்ப எளிமையாக இருப்பாள் பரமாச்சாரியால். தாம்பீகத்தை அனுமதிக்கவே மாட்டாள், பணத்தை தொடவே மாட்டாள். இன்னைக்கு அப்படி இல்லாமல் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், விவகாரங்கள் தேவை, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம லோகக்ஷேமார்த்தம் சில காரியங்களை பண்ணி தான் ஆகணும். வெறும் சன்னியாசியாக இருந்தால் அந்த பிரச்சனையே விஷயம் வேற. எப்போ ஒரு பீட்டாதிபதி ஜெகத்குருன்னு நாம் வரமோ அப்போ லோகத்துக்கு நாம் சில காரியங்களை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. லோகம் எப்படி இருக்குது, யாரெல்லாம் இந்த சனாதன தர்மத்தை அஃபெக்ட் பண்ணுறா, அதுக்கு எதிர்மறையாக நாம் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு தேடி தான் செய்ய வேண்டியிருக்கு. அதில் நான் தோஷமே சொல்லலை. ஆனால் இப்போ எல்லாருக்கும் தேவைப்படுறது பணம்ங்கிறது, எல்லாருக்கும் தேவைப்படுறது. காரணம் வேறையாக இருக்கலாம், விரும்பாதவர்கள் கிடையாது. மகாலட்சுமி மாலை எடுத்துன்னு வந்த உடனே அத்தனை பேரும் ஆசைப்பட்டா, இந்த மகாலட்சுமி நம்ம கழுத்தில் மாலை போடணும், நம்ம கழுத்தில் மாலை போடணும். நியூனந்தபோ எஸ்ய நமன்யு நிர்ஜயா. பெரிய மகான் ஒருத்தர், அவர் ஆசைப்பட்டார். அவர்கிட்ட வந்தா மகாலட்சுமி, இவர் கழுத்தில் மாலை போடலாமான்னு. தபஸ்வி, அவர் மாதிரி தபஸ்வியே கிடையாது. நான் கிட்டக்க வந்த பிறந்தான் அவர்கிட்ட ஒரு தோஷம் தெரிஞ்சது. என்னன்னா மன்யு நிர்ஜயா, கோபத்தை ஜெயிக்காதவர். யாரு? துர்வாசன்.
ஏன் கோபம் இருந்தா என்ன? ரொம்ப கோச்சிக்கிறவனோட குடும்பம் நடத்த முடியாது. பொழுது விடிஞ்சா கோச்சிக்கிறான் பார்த்தீங்களா, கண்டத்துக்கு கோச்சுப்பான், கண்ணாமனான்னு கண்டு பண்ணி தெரியாம எரிச்சலா போயிடும். இந்த கோபமே காரண காரியமாக இருந்தால் தான் அதுக்கு வேல்யூவாக இருக்கும். காரண காரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சில ஆற்றுல பார்த்து எல்லாம் நான் சொல்கிறது புரியும். கத்துன்னு கத்துவான். பக்கத்தில் உள்ளவா மாமிகிட்ட சொல்லுவா, மாமா அப்படி கத்துறாரு, நீங்கள் புதுசு உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு தானாக ஊஞ்சி போயிடுங்க. அந்த அளவு தான் அந்த கோபத்துக்கு மதிப்பு. எரிச்சலாகவும் இருக்கும். தியாக கோச்சித் தத்ர ந முக்தி காரணம் கஷ்டின் மகாம் தத்ர ந காம நிர்ஜயः ச ஈஸ்வரः கிம் பரதோ வியபாஸ்ரயம் கோச்சித் சிராயுர்நஹி சீலமங்கலம் கோச்சித் ததப்யஸ்தி ந வேத்யமாயுஷः யத்ரோ பயம் குத்ர ச சோப்யமங்கலः சுமங்கலः கஷ்டன காங்க்ஷதே ஹிமா. இன்னொருத்தர் இருக்கார், ஞானியா இருக்கார், ரொம்ப புத்திசாலி. அவர் கழுத்தில் மாலை போடலாமா அப்படின்னா அவரோட விருத்தி சரியா வராது. யாரு? ப்ரஹஸ்பதி. ப்ரஹஸ்பதி அவரோட ப்ரொஃபஷன் என்ன? வைதீகம். தேவதைகளுக்கெல்லாம் அவர் தானே வாத்தியார். வைதீகத்தில் என்ன குறைச்சல்னால், வைதீக பையனை கல்யாணம் பண்ணிட்டா ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. அது சொல்லணும். முதல்ல வைதீகால கல்யாணம் பண்ணிட்டா பொழுது விடிஞ்சா சமைக்க வேண்டாம். அவள் பாட்டுக்கு காலத்தாலுமே எங்கேயாவது சாப்பிட்டு வந்துடுவா எத்திரான்னு. அதனால பொழுது விடிஞ்சா இன்னைக்கு என்ன சமைக்கணும் அப்படிங்கிற கவலை இருக்காது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, தினம் வைதீகத்துக்கு போயிட்டு வரது, இந்த பையை கொண்டு வச்சான்னா அதில் இருக்கிற உளுத்தம் பருப்பு, தோரம் பருப்பு, பயத்தம் பருப்பு, அரிசி, வாழைக்காய் இதை பிரித்து வைக்கிறதுக்குள்ள பிராணம் போயிடும். பொழுது முடிஞ்சா ஒரே வாழைக்காய் கறி தான், வாழைக்காய் கூட்டு தான், அப்படியே எரிச்சலா இருக்கு. அது இப்போ உள்ளவா என்ன தெரியுமா சொல்றா? மேட்சா இருக்காது. இப்போ குழந்தைகள்லாம் நிறைய பேர் வைதிகால கல்யாணம் பண்ணிக்கிறார். ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இந்த குடுமியை கட் பண்ணால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்? ஃபோட்டோவில் சரியாக வராது. பேஷாங்கிறான். எத்தனையோ தியாகம். இதில் என்ன பெரிய விஷயம் இது? ஏன்னா நீங்கள் வெளியிலேருந்து சொல்லலாம், அப்படிலாம் பண்ணலாமா, நீங்கள் கொடுப்பேலா பொண்ணேங்கிறது தான் இந்த கேள்வி. பரமாச்சாரியார் திரும்ப அதுதானே சொல்கிறார். வேதத்துக்கும் தர்மத்துக்கும் நாம் உறுதுணையாக இருக்கிறதுங்கிறது நல்ல பரம்பரையில் பார்த்து குழந்தைகளை கொடுக்கணும். எத்தனை பேர் கொடுப்பா? இந்த கேள்வியே அதுதானே. எல்லாரும் வெளியிலேருந்து பேசுவா. 3 வேளை சந்தியாந்தனம் பண்ணுவேன்னு ஒரு பையன் சொன்னால் அவனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது. நான் 3 வேளை சந்தியாந்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான்னா அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அதுக்கு ஏதோ பேர் கூட சொல்லுவாவா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நெக் நேம் வேறு வச்சுருக்கா. அது மாதிரி இவனுக்கு சன்னியாசி சம்திங் ஏதோ பேர், இவனுக்கு சுவாமிஜின்னோ என்னமோ சம்திங் இந்த பேரில் கல்யாணம் ஆகாது. இதெல்லாம் அவாவா ஒரு கஷ்டங்களை. மகாலட்சுமி வேண்டாம்னு நினச்சார். இன்னொருத்தர் இருந்தார், ஞானம் கோச்சித் தத்ர நசங்க வர்ஜிதம் கஷ்டின் மகாம் தத்ர ந காம நிர்ஜயா. இன்னொருத்தர் யாருன்னால் உலகத்துக்கே அவர் தான் ஹெட்டு. யார்? பிரம்மா. அவர் காமத்தை ஜெயிக்காதவர், அதனால வேண்டான்னு கூப்பிட்டார். இன்னொருத்தன் ஈஸ்வரன் பேரு. எல்லா தேவ கணங்களுக்கும் தலைவன் இந்திரன். அவனை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னா பரதோவி அபாஸ்ரயா. சில பேர் பார்க்கறதுக்கு வேணா ஆஜானு பாகுவான இருப்பானே தவிர உள்ளுக்குள்ள நோஞ்சானா இருப்பான். உடம்ப பார்த்தெல்லாம் நம்ம பயந்துடவே கூடாது. இந்தா அப்படின்னா பயந்து போயிடுவான். ஏதாவது 2 சத்தம் போட்டாலே நடுநடுங்கி போயிடும், உள்ள போயிடுவா. சில பேரை பார்த்தேன்னா புருஷனுக்கு அடையாளம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டாம், தைரியம்ங்கிறது இல்லை புருஷ லட்சணம். அப்படிங்கிறத இந்திரன் எப்பா சண்டை வந்தாலும் உடனே பிரம்மாட்ட ஓடி போகிறது, சிவன்கிட்ட ஓடி போகிறது, விஷ்ணுகிட்ட ஓடி போகிறது, ஹெல்ப் கேட்கறது. அதனால் இவனும் வேண்டாம்னு நினச்சார்.
கொச்சிச்சிராயுர்நகி சீலமங்கலம் கொச்சித்ததப்யஸ்தி நவேத்யமாயுஷா. இன்னும் நிற்கிறார், தீர்காயுஷ உடையவர், அவருக்கு மரணமே கிடையாது. அவரை கல்யாணம் பண்ணிட்டு அந்த தாலி இருக்கு பாருங்க, தொங்க 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 அப்படியே சுமங்கலியா இருக்கலாம். யாரு? மார்க்கண்டேயர். சரி, அவர் கழுத்துல மாலை போடலாமே மகாலட்சுமின்னா, கிட்டக்க வந்த அப்புறம்தான் இவர் எதுக்கு கழுத்தை நீட்டினாருங்கிறதே புரிஞ்சுது. கிட்டக்க வந்தவுடனே இந்த வேவ்ஸ் புதியது. எல்லாரும் மகாலட்சுமி வேணும் அப்படின்னு ரூபத்தில் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இவர் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது கல்யாணம் பண்ணிக்கல. இவர் பின்ன அவருக்கு ரொம்ப நாளா ஒரு ப்ராப்ளம். பகவான் அவருக்கு இன்னும் 16 வயசுன்னு சொல்லிட்டான். அதுக்கு மேலே இல்லை, நித்திய சிவ பூஜை பண்ணுவார், புராண ஆச்சாரியருங்கிற பதவியும் பகவான் கொடுத்துட்டான். கார்த்தாலெல்லாம் பூஜை, ஜபம், பாராயணம், சாயங்காலம் பிரவச்சனம் ஒத்தரா பண்ணுறதே அந்த சிரமம் பண்ணுறவாளுக்கு தான் தெரியும். பூஜைன்னா எல்லாத்தையும் இழுத்து வச்சு பூஜையை பண்ணிட்டு திருப்பி எல்லாத்தையும் இழுத்து வச்சு தொடச்சி பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி இழுத்து வச்சு, சமையல் பண்ணுறதா இருந்தால் அத்தனையும் எடுத்து வச்சு சமையலை பண்ணிட்டு திரும்பி சாப்பிட்டு அத்தனையும் எடுத்து வச்சு, இதில் முன்ன பின்ன செய்யறது தான் கஷ்டம். சமையல் கஷ்டமே இல்லை, அந்த சைடு காரியம் தான் கஷ்டமே. பூஜை பண்ணுறது கஷ்டம் இல்லை, அதுக்கு எடுத்து வைக்கிறது தான் கஷ்டமே. இவரே நைவேத்தியம் வச்சுட்டு ஒரு பக்கத்தில் கூட்டியை வச்சு அடுப்பை மூட்டி நைவேத்தியத்தை வச்சுட்டு நம சோமாயச்ச ருத்ராயச்ச நமஸ்தாம்ராயச்ச அருணாயச்சன் இந்த பக்கமாக அதை கூட்டியும் விசிறிப்பர், இப்படி அபிஷேகமும் பண்ணுவார். இது ரொம்ப சிரமமாக இருந்தது. ஒரு கல்யாணத்தை வச்சு பண்ணிண்டா அந்த அம்மா பாட்டுக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுப்பா, நம்ம மாட்டுக்கு சிவ பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் கழுத்தை நீட்டினார். அப்போதான் மகாலட்சுமி பார்க்குறாள், இது குடும்பம் நடத்துறதுக்காக கழுத்தை நீட்டல, நைவேத்தியம் வைக்கிறதுக்கு கழுத்தை நீட்டுது. அதனால இது சரியா வராது, கொஞ்சம் பிரியமா இருக்க மாட்டார்னு அர்த்தம். பத்னிங்கிறதுல அபிமானமா இருக்க மாட்டார். இன்னொருத்தன் இருந்தான், மனைவிட்ட ரொம்ப பிரியமா உள்ளவன், அவன் மாதிரி மனைவியை சந்தோஷமா ஒருத்தர் வச்சிருந்ததே கிடையாது. கார்த்தவீரிய அர்ஜுனன். ஆனால் நவேத்தியம் ஆயுஷா, ஆயுஷ் அவனுக்கு தீர்க்கம் கிடையாது. இன்னொருத்தர் மூணாவதா ஆள் நீண்ட ஆயுளும் உடையவர், மனைவியை ரொம்ப அன்பா வச்சுப்பர். எத்ரோபயம் புத்திரஜ சோப்பியமங்களா. யாரு இது பரிந்த சொன்னவாள்லாம் 2 கல்யாணம், இவர் 3வது கல்யாணம். சிவபெருமான். சிவபெருமான் மாதிரி பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கிறவாளே கிடையாது. எப்படி வச்சுக்கிறார்னால், அவருக்கு கங்கைன்னு ஒரு மனைவி, பார்வதின்னு ஒரு மனைவி. ஒரு மனைவியை தலையில சுமக்கிறார், ஒரு மனைவியை சைடுல சுமக்கிறார். சரி பாதி. உமையொரு பாகன் அப்படின்னு சொல்றது, மாதொரு பாகன் அப்படின்பா. சரி, இப்போ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறார்னால், தலையிலையும் ஒரு பொண்ணை வச்சுருந்தாச்சு, சைடுலேயும் ஒரு பொண்ணை வச்சுருந்தாச்சு, வலது பக்கம் டூலெட்டாக இருக்கு. சரி, கல்யாணம் பண்ணிட்டா சௌகரியமா. அதெல்லாம் சரிதான். இவரை கல்யாணம் பண்ணிட்டு கிரகப்பிரவேசம்னு பண்ணுவா. கிரகப்பிரவேசம்ங்கிறது மனைவியை கையை பிடிச்சி காலை வச்சு உள்ளே போகிறதுக்கு தான் கிரகப்பிரவேசம்னு பேர். கிரகப்பிரவேசம் 2 நாலஞ்சுக்காக சொல்கிறேன். வது கிரகப்பிரவேசம்னு ஒன்று, நூதன கிரகப்பிரவேசம்னு ஒன்று. புதுசாக வீடு கட்டி போகிறதுங்கிறது வேற. ஏற்கனவே உள்ள வீட்டில் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை அழிச்சுன்னு வர்றதுங்கிறது வேற. பாலும் பழம் கொடுத்து உள்ள அழைப்பா பார்த்தீங்களா, அதுதான் ஒரிஜினல் கிரகப்பிரவேசம். அதுக்கு தான் மந்திரம் கிரகான் பத்ரான் சுமனச பிரபத்யே அப்படின்னு வேதம் சொல்றது. புதுசா வீடு கட்டி போறதுக்கு அந்த மந்திரம் கிடையாது, கல்யாணத்துல சொல்ற மந்திரம் கிடையாது. ஆனா 199 வாத்தியார் இந்த மந்திரத்தை தான் சொல்லி வைப்பார். அதுக்கு வேற மந்திரம் இருக்கு. புதுசா வீடு கட்டி போய் கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு வேற மந்திரம் இருக்கு. அது என்ன மந்திரம்னால் அதை சொல்லுவேன். என்னன்னா, என்ன கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுக்கோ சொல்றேன்.
அதுக்கு வேற மந்திரம், அது இந்த மந்திரம் கிடையாது. புதுசா வீடு கட்டி உள்ள போறதுக்கு வேற மந்திரம் அது. இவர் சிவபெருமான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இவர் கல்யாணம் பண்ணி மகாலட்சுமிய கிரகப்பிரவேசம் பண்றது எந்த இடத்துல? ஸ்மசானம், ருத்ரபூமி இல்லையா? அவர் வசிக்கிற இடம் ருத்ரபூமி இல்லையா? அதனால வேண்டாம்னு நினைச்சா. இப்படி நிறைய பேர். யமதர்மராஜன் இருக்கிறார், அவருக்கு எப்படி ஒழிஞ்சு வந்தார்னு தெரியல. 24/7 அவர் ஆஃபீஸ் லீவே இல்லாத ஆஃபீஸ் அது. அவர் வந்து நிற்கிறார். அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னா தர்மராஜர் தான், தர்மத்தோட சொரூபந்தான். ஆனால் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு? நரகம் இருக்கு. அது நமக்கு என்ன பிரச்சனைன்னா அங்கேருந்து சத்தம் வரும். தண்டிக்கிற காலத்தில் அவெல்லாம் கொடுக்குற சத்தம் இருக்கு பாருங்க. அடிக்கிறதே, உதைக்கிறதே, சவுக்கால அடிக்கிறதே, எண்ணெய் கொப்பரையில் போட்டு பொதிச்சு எடுக்கிறதே. கௌரி கல்யாணமாக பாடுவான். என்னவோ கத்துனா கத்துவான். இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வீட்டை வாங்கிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நிம்மதியே இருக்காது, தூக்கமே வராது. இந்த மாம்பழத்தில் ஸ்டேஷன் பக்கத்தில் வீடு உள்ள வாழை கேளுங்க, தடக் 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 தடக்குன்னு ராத்திரி முழுக்க இதே சத்தம் தான். தலைவலியா இருக்கு, சப்தம் இல்லாம நிசப்தமா. ஏன்னா நம்மளோட உடம்போட அமைப்பெல்லாம் அது மாதிரி நாம கெடுத்துக்கிறோம். அது அதுக்காக சொல்றேன். தூங்குறதே வெளிச்சம் இருக்கக்கூடாது. வெளிச்சம் இருந்தால் உடம்பு அது ஏற்றுக்காது, லைட் இருந்தால் ஏற்றுக்காது. ரொம்ப பேர் லைட்டை போட்டு தான் தூங்குவோம். அது வந்து விலட்சணமான ஜந்துன்னு அர்த்தம். இருட்டா இருந்தாதான் தன் உடம்பு தன்னை தானே கிளீன் பண்ணிக்கிற சமயம் அது. ராத்திரி 10 மணிலேருந்து 3 மணி வரையும். அப்போ இருட்டா இருக்கணும். அது மாதிரி சப்தம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சரியா வராது. யார் கழுத்தில் மாலை போடலாம்? தோஷமே இல்லாதவர் ஒத்துருமே இல்லை. ஒருத்தட்ட ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்கு. இங்க மைனஸே இல்லாதவர் ஒருத்தர் இருக்கார். யாரு? பகவான் ஸ்ரீயம்பதி வைகுண்டவாசி பரமாத்மா நாராயணன் நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மேன்னு. அவர் கழுத்தில் மாலை போடலாம்னா அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு இஷ்யூ, பிரஸ்டீஜ் இஷ்யூ மகாலட்சுமிக்கு. அவர் வந்து மகாலட்சுமிய விரும்பல. பாக்கி எல்லாரும் மகாலட்சுமியை மூஞ்சி பார்த்து இப்படி இழிச்சு கழுத்தை நீட்டி எல்லாம் பண்றா. அவர் இந்த பக்கமே திரும்ப மாட்டேங்கிறார். ரமா முகுந்தம் நிரபேக்ஷமீப்சிதம் அப்படின்னு நம்ம பக்கமே திரும்பி பார்க்கலையே, நம்மளையே பார்க்கலையே, அவரை எப்படி நாம கல்யாணம் பண்ணிக்கிறது? விரும்பினாதானே கல்யாணம் பண்ணிக்கலாம், சரி. ஆனா அவர்கிட்ட தோஷமே இல்லை. எத்தனோ பயம் வவ்ரேவரம் சர்வகுணைகி உபேட்சிதம், எல்லா குணமும் அவர்கிட்ட இருக்கு. ஆனா நிரபேட்சனா இருக்கார். அவர் விரும்பலைன்னாலும் நமக்கு அவர் தான், அவரை விட்டா நமக்கு கதி கிடையாதுன்னு பகவான் கழுத்துல திருவுக்கும் திருவாய் அப்படின்னு சொல்லுவார் ஆழ்வார்கள் சொல்லும்போது. திருன்னா மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமிக்கே திருவா உள்ளவன் பகவான். அவன் கழுத்துல மாலை போட்ட உடனே எல்லாரும் பார்க்கிறாள். மகாலட்சுமி கொண்டு வந்து பகவான் கழுத்துல மாலை போட்டதை பார்த்தால் அப்படி கண்ணை மூடி அப்படி கண்ணை திறந்து பார்த்தா மகாலட்சுமியை காணும். எங்க காணுவேன்னு பார்த்தா வக்ஷோநிவாசம் அகரோது, மார்புல உட்காந்துருக்கா. இத்தனை நேரம் பிடிக்காதவர் மாதிரி அந்த பக்கம் மூஞ்சியை திருப்பிந்தார். இப்ப பார்த்தா மார்புல உட்கார்ந்துட்டு இருக்காள் மகாலட்சுமி. அவளா உட்கார்ந்தாலோ இவர் உட்காந்து வச்சாரோ. எதுக்காக அப்படின்னா கருணையினுடைய வடிவம். கருணாமிவ ரூபினிம்பார் நிகமாந்த மகாதேசிகர். கருணைக்கு இருப்பிடம் ஹிருதயம்தான். அம்பாள் கருணையோட வடிவம் இல்லையா? உன் நெஞ்சில இறக்கமே இல்லையாடான்னு நீங்க கேட்க மாட்டோமா? நம்ம கேட்கறதே உன் நெஞ்சிலேன்னு தானே சொல்லுவோம். அந்த ஹிருதயம்தான் கருணையினுடைய இருப்பிடம். அதனால ஹிருதய பிரதேசத்துல வசிக்கிறார். மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக அப்படின்னு ஆச்சாரியால் உட்பட ஸ்தோத்திரம் பண்றா. பழையபடி கடைய ஆரம்பிச்சா நிறைய மங்களமான பொருள்கள்லாம் வந்தது. கடைசியில தன்வந்தரி ரூபத்தை எடுத்துன்னு பகவான் வரா. தருணாம்புத சுந்தரஸ்ததாத்வம் நனு தன்வந்தரி ருத்திதோம்புராசேஹ அமிர்தம் கலசே வஹன் கராப்யா
அகிலார்த்திம் ஹர மாருதாலயேஷ. உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுடைய வியாதியை போக்குற